இந்த வீடியோவில் HTTP அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். கெட்னா என்ன, போஸ்ட்னா என்ன, ஹெடர்ஸ்னா என்ன அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் கற்றுக்க போகிறோம். பிகாஸ் வி ஆர் லேர்னிங் வைப் கோடிங் இன் JavaScript and நம்ம கோல் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிறது கிடையாது. வி வாண்ட் டு பிகம் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஃபைனஸ்ட் AI ஆட்டோமேஷன் டெவலப்பர்ஸ். ஸோ வைப் கோடிங் யூஸ் பண்ணி தான் நம்ம இது எல்லாத்தையுமே பண்ண போகிறோம். வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அண்ட் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி HTTP ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். பிகாஸ் நாம் ஒரு டூலுக்கு நடுவுலையும் நம்ம பேசிக்க போகிற மெத்தட் வந்துட்டு யூஸிங் HTTP தான். அண்ட் உலகத்தில் இருக்க எல்லா டூல்ஸும், எல்லா சர்வீசஸும், எல்லா கிளையண்ட்ஸும், எல்லா சர்வீசஸும் ஒன்று பேசுகிறதுக்கான ப்ரோட்டோகால் பேர் தான் HTTP. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நீங்கள் ஒரு AI ஆட்டோமேஷன் டெவலப்பர் ஆனீங்கனாலும் சரி, ஒரு ஏஜென்ட் இன்னொரு ஏஜென்ட் கூட பேசுகிறது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணியே தான் இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியம். அதனால் கொஞ்சம் டீட்டெயிலாக கற்றுக்கோங்க. ஆல்ரைட். ஸோ HTTP அப்படின்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் ஃபார்ம் இஸ் ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். அவ்வளோதான், ஒன்றும் ஃபேன்சியெல்லாம் கிடையாது. ஆனால் இப்போது இன்டர்நெட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிளையண்ட்ஸ் இருக்கும், சர்வர்ஸ் இருக்கும். ஸோ இந்த கிளையண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற விஷயங்கள், குறிப்பாக ஒரு கூகுள் குரோம் ப்ரௌசர் மாதிரி, ஒரு கூகுள் குரோம் ப்ரௌசர் இன் யுவர் ஃபோன், இல்லை மொபைல் ஆப்ஸு ஆர் எனி அதர் ப்ரௌசர், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், சஃபாரி, அது எல்லாமே வந்துட்டு ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணுற வெப் பேஜஸை ஃப்ரண்ட் எண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ பேக் எண்டில் வந்துட்டு டேட்டா பேஸு, அந்த சர்வர் லாஜிக்கு, செக்யூரிட்டி, அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வாழும். ஸோ இப்போது நம்ம www.google.com அப்படின்ட்டு சொன்ன உடனே, ஒரு ப்ரௌசரில் சொன்ன உடனே என்ன நடக்கும்? அந்த ரிக்வெஸ்ட்டு கூகுளோட சர்வருக்கு போகும். ஸோ சர்வருக்கு போயிட்டு அது சில டேட்டாவை திருப்பி அனுப்பிச்சி விடும். அந்த டேட்டா தான் அந்த கூகுள் லோகோ, அந்த விஷயங்கள், நீங்கள் பார்க்குற எல்லா விஷயங்களும். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு இல்லையா, கிளையண்ட்டு எப்படி இன்டர்நெட் மூலமாக சர்வர்கிட்ட பேசி டேட்டாவை வாங்கி நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுது அப்படின்ற ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் HTTP. எப்படி இன்டர்நெட் மூலமாக டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நம்மளுக்கு டேட்டா வருது. சேம் திங் நீங்கள் facebook.com போட்டிங்கன்னா ஃபேஸ்புக் ஆப் ஓப்பன் ஆகுது இல்லையா. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறது எல்லாமே கிளையண்ட்டு. உங்கள் ஃபோனில் பார்க்குற ஃபேஸ்புக்கு ஆர் இன்ஸ்டாகிராம் எல்லாமே கிளையண்ட்டு. அது பேக் எண்டுக்கு போயிட்டு வரும். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு DP அப்லோட் பண்ணுறீங்கன்னா, இங்கே DP அப்லோட் பண்ணுவீங்க, அது பேக் எண்டில் தான் சேவ் ஆகிருக்கும், அந்த டேட்டா பேஸில் தான் சேவ் ஆகிருக்கும், அந்த சர்வரில் தான் சேவ் ஆகிருக்கும். அது எங்கே இருக்குது? க்ளவுடில் இருக்குது. எங்கேயோ ஒரு ரிமோட் சர்வரில் அது இருக்கும். அது ஒரு இடத்துல தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. உலகத்தில் ஆயிரக்கணக்கான சர்வர்ஸ், லட்சக்கணக்கான சர்வர்ஸ் இருக்குது. அங்கங்கே அது வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். நம்மளுக்கு எப்போ தேவையோ அது வந்து வெளியே வந்து காமிக்கும். ஓகே, ஸோ இந்த இன்டர்நெட் மூலமாக இந்த கிளையண்ட்ஸு, ஃபோனாக இருக்கட்டும், பிசியாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், டேப்லெட்டாக இருக்கட்டும், வாட்எவர், எப்படி இன்டர்நெட் மூலமாக அதோட சர்வர் கூட பேசி டேட்டாவை நாம் பார்க்குறோமோ அதுக்கு பேர் தான் HTTP. ஸோ இந்த கிளையண்ட்ஸ் வந்துட்டு சர்வர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணோம், அது வந்துட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் அனுப்போம், அந்த ரெஸ்பான்ஸை தான் நாம் திருப்பி பார்க்குறோம். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க, நீங்கள் கிச்சனில் இருந்த ஆளுங்க வருவாங்க உங்ககிட்ட, நீங்கள் டேரெக்டாக போயிட்டு கிச்சனில் போயிட்டு ஆர்டர் பண்ணுவீங்க. ஏப்பா எனக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் போட்டுதாப்பா, ஏப்பா எனக்கு ஒரு பிரியாணி போட்டுதா? இல்லை, நடுவில் வெயிட்டர்னு ஒருத்தர் இருப்பார். இல்லைனா நீங்கள் பார்சல் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பில் கவுண்டரில் ஒரு ஆள் இருப்பார். ஓகே, அங்கே போயிட்டு அந்த வெயிட்டர்கிட்டயோ இல்லை அந்த பில் கவுண்டர்லையோ அவங்க தான் ஆர்டர் எடுப்பாங்க. அண்ட் தென் அவங்க கிச்சனுக்கு அந்த டேட்டாவை அனுப்பிச்சிருவாங்க, அந்த ரிக்வெஸ்ட்டை அனுப்பிச்சிருவாங்க. அண்ட் உங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா. பிரியாணி ஆர்டர் பண்ணிங்கன்னா பிரியாணி வரும், ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணிங்கன்னா பிரியாணி வரும். ஸோ இதுதான் எக்ஸாக்டாக HTTPயில் நடக்கும். நீங்கள் தான் அந்த ப்ரௌசர், அந்த வெயிட்டர் தான் அந்த HTTP, அந்த கிச்சன் தான் அந்த சர்வர்ன்றது பேக் அண்ட் சர்வர், வெயிட்டர் சர்வர் கிடையாது, பேக் அண்ட் சர்வர். அண்ட் அந்த ஃபுட்டு தான் டேட்டா. ஸோ இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வெயிட்டர்கிட்ட ஆர்டர் பண்ணுறீங்க, வெயிட்டர் போயிட்டு கிச்சனில் சொல்லுவார், கிச்சன் உடனே ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. அண்ட் தென் வெயிட்டர் போயிட்டு அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வருவார், ஃபுட்டை எடுத்துகிட்டு வருவார். ஓகே, ஸோ இப்போது ஒரு 2 டைப் ஆஃப் மெத்தட் தான் நம்ம HTTPயில் ரொம்ப யூஸ் பண்ணுவோம். அதுதான் அந்த கெட்டு, போஸ்ட் அப்படின்ற மெத்தடு. புட்டு, பேட்ச், டெலிட்டும் இருக்குது, ஆனால் இது அவ்வளோவா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணுறது இந்த கெட்டு, போஸ்ட்டு, இது மட்டும்தான். ஓகே, அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கெட் அப்படின்றது என்னென்னா, சர்வர்கிட்ட இருந்து மெனு கார்டை எடுத்துகிட்டு வாப்பா, அவ்வளோதான். ஓகே, ஸோ நீங்கள் எதுவுமே சர்வர்கிட்ட கொடுக்க மாட்டீங்க, எதுவும் அனுப்ப மாட்டீங்க, ஏதோ டேட்டா சர்வர்கிட்ட கொடுக்க மாட்டீங்க. மெனு கார்டு அப்படின்ட்டு கேட்பீங்க, அவர் மெனு கார்டு எடுத்துகிட்டு வருவார். ஓகே, நீங்கள் எதுவுமே சர்வர்கிட்ட கொடுக்க மாட்டீங்க இல்லையா, எந்த இன்ஃபர்மேஷன், எந்த டேட்டா எதுவுமே. யூ ஜஸ்ட் ரிசீவ், நீங்கள் வாங்க மட்டும் தான் செய்வீங்க. அதே மாதிரி தான் இன்டர்நெட்டில் இப்போ google.comனு நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா, யார் டைப் பண்ணாலும் அந்த google.com வந்துடும் இல்லையா. நீங்கள் எதுவுமே அனுப்ப மாட்டீங்க சர்வருக்கு, எந்த டேட்டாவும் அனுப்ப மாட்டீங்க. ஸோ google.com வந்துடும். அதுதான் கெட் அப்படின்றது. ஸோ யூ ஜஸ்ட் ரிசீவிங், நீங்கள் ரிசீவ் மட்டும் பண்ணுறீங்க, நீங்கள் எதுவுமே அனுப்ப மாட்டேங்கிறீங்க. ஓகேயா. ஸோ இப்போது போஸ்ட்ன்றது என்னென்னா, யூ சென்ட் டேட்டா, ஒரு
ஆர்டர் பிளேஸ் பண்ணுற மாதிரி. என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒரு சிகரெட் எடுத்து குறிச்சிக்கோ, ஒரு குவார்ட்ரு இது மானிட்ரு, அதுக்கப்புறமா 1/4 கிலோ சிக்கனு, 2 கலக்கி, அந்த முட்டை ஆஃப் பாயில், அப்படி இப்படின்ட்டு நம்ம ஆர்டர் பண்ணுறோன்னா சிகரெட் எடுத்து நோட் பண்ணிப்பாங்க இல்லையா. ஸோ அந்த நோட் பண்ணுற அந்த இதை என்ன பண்ணுவாங்க, போயிட்டு கிச்சனில் கொடுப்பாங்க, அவங்க ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க, அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்து தருவாங்க இல்லையா. இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக இருந்ததுன்னா இப்போ ஃபோனில் ஆப்ஸ் எல்லாம் வந்துச்சு, எல்லோரும் ஆப்ஸில் ஆர்டர் பண்ணுறாங்க, அது ஆட்டோமேட்டிக்காக கிச்சனுக்கு டேரெக்டாக வந்துட்டு ஒரு டிக்கெட்டாக போயிடுது, அவங்க ரெடி பண்ணி ரெடின்னு சொல்கிறாங்க, அப்போ அவங்களுக்கு ஆப்பில் அடிக்குது, வந்துடுறாங்க. இப்போ லேட்டஸ்ட் ரெஸ்டாரண்ட்ஸில் அப்படி தான் பண்ணுறாங்க. பட் யூஆர் சென்டிங் அ டேட்டா இல்லையா, போஸ்ட்ன்றது அதுதான். யூஆர் பிளேசிங் அன் ஆர்டர், யூஆர் சென்டிங் அ டேட்டா, அதுதான் அங்கே நடக்கும். ஓகேயா. அதே மாதிரி தான் இப்போ இன்டர்நெட்டில் நீங்கள் அப்டேட் டிபி அப்படின்ட்டு ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்புறீங்க அப்படின்னா, உங்களை இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், அந்த இமேஜ் அங்கே போகுது இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் வெறும் யூ நாட் கெட்டிங், யூஆர் போஸ்டிங், இந்த இமேஜை அனுப்புறீங்க. ஸோ அந்த இமேஜ் அப்படியே இன்டர்நெட் மூலமாக சர்வரில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அடுத்த தடவை அந்த இமேஜை கெட் பண்ணும்போது உங்களுக்கு வரும் இல்லையா. ஸோ அதுதான் போஸ்ட், அப்டேட் பண்ணுறது, அனுப்புறது, டேட்டாவை அனுப்பிச்சி விட்றது, இங்கேருந்து நம்ம சர்வருக்கு அனுப்பிச்சி விட்றது. ஓகே. ஸோ புட்டுன்றது என்னது அப்படின்னா, இப்போது ஏதாவது யூ வில் ரிசீவ் சம்திங் பேக் இல்லையா. இப்போ அப்டேட்டட் டிபியை நீங்கள் யூ வில் ரிசீவ், ஆனால் புட்டுன்றது நீ அனுப்பிச்சி மட்டும் விட்றது. ஓகே. கடைசியில் டிப்ஸ் ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குறீங்க இல்லையா, அது வந்துட்டு எதுவும் நீங்கள் ரிட்டர்ன்லாம் வாங்க முடியாது. இப்போ நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் காசு கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க அந்த சாப்பாடை தருவாங்க, இது தருவாங்க. ஸோ அது வந்து போஸ்ட்டு. ஓகேயா. இப்போ பில்லை நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் காசு தந்தீங்கன்னா அவங்க சாப்பாடை தருவாங்க. ஆனால் இப்போ டிப்ஸ் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் எதுவுமே கிடைக்காது இல்லையா. அவர் நல்லா பண்ணாருப்பா அப்படின்ட்டு பாராட்டி ஒரு டிப்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சர்வருக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை, ஒரு டேட்டாவை அனுப்பிச்சி மட்டும் விடுறீங்க, ரிட்டர்ன் எதுவுமே பண்ணலை அப்படின்னா யூ ஆர் புட்டிங், அவ்வளோதான். ஓகே. டெலிட்ன்றது என்னது, சாப்பாடு சரியில்லை, இதை போய் கொட்டிடுங்க அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்ணுவாங்க, ஐயோ சாப்பாடு கெட்டு போச்சா அப்படின்ட்டு போயிட்டு கொட்டிடுவாங்க. அவங்க கிட்ட அங்கே இருக்கிற பொருள், என்ன பொருள் கெட்டு போச்சோ அதையும் கொட்டிடுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட அதே தான். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நீ டெலிட் பண்ணுப்பான்ட்டு சொல்கிறீங்க அப்படின்னா, உங்களோட டிபியை நீங்கள் டெலிட் பண்ணுறீங்கன்னா அந்த டெலிட் ரிக்வெஸ்ட் அங்கே போய் சேரும் சர்வரில், சர்வர்லேயும் அந்த டெலிட் ஆகிடும். நீங்கள் இங்கே டெலிட் பண்ணுறது மட்டும் இல்லை, சர்வர்லேயும் டெலிட் பண்ணப்படணும் இல்லையா. இப்போ இங்கே டிபியை நீங்கள் டெலிட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே டெலிட் ஆகிடும், இங்கே உங்களுக்கு டெலிட் ஆகிடும். சர்வரில் ஒரு காப்பி ஸ்டோர் ஆகிருக்கும் இல்லையா, அதுவும் டெலிட் ஆகணும். ஸோ யூ ஆர் சென்டிங் அ ரிக்வெஸ்ட் அண்ட் தென் டெலிட் ஆகிடும், அவ்வளோதான். ஓகே. இங்கே எந்த டேட்டாவும் நீங்கள் அனுப்பலை, வாங்கலை, இட் இஸ் ஜஸ்ட் டெலிட்டிங் எவ்ரிவேர். ஓகே. அதுதான். அண்ட் ஹெட்டர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம ஒரு இந்த கெட் ரிக்வெஸ்ட் கூட ஹெட்டர்ஸ் அனுப்புவோம், இந்த போஸ்ட் ரிக்வெஸ்ட் கூட ஹெட்டர்ஸ் அனுப்புவோம், இந்த புட் ரிக்வெஸ்ட் கூட ஹெட்டர்ஸ் அனுப்புவோம். ஸோ இந்த டேட்டா முக்கியம், அது வந்து பாடின்ட்டு நம்ம சொல்லுவோம். பாடிக்கு மேலே ஹெட்டர்ஸ்ன்ற விஷயங்களும் சேர்த்து அனுப்புவோம். என்னன்னா நம்ம என்ன கண்டென்ட் டைப் அனுப்புகிறோம், நம்ம ஜேசான் அனுப்புகிறோமா இல்லை வேறு ஏதாவது அனுப்புகிறோமா அப்படின்றத சொல்கிறது. ஹெட் சர்வர் ஐம் சென்டிங் ஜேசான். ஸோ அதுக்கு வந்து இந்த கண்டென்ட் டைப் application/json அப்படின்ற ஒரு ஹெட்டரை அனுப்புவோம். ஒன்றும் இல்லை, எல்லாத்துலேயும் இது இருக்கும். ஏன்னா நம்ம ஜேசானில் தான் எல்லாருமே கம்யூனிகேட் பண்ண போகிறோம். ஸோ அதை சொல்கிறது. அண்ட் இப்போது சில சமயம் ஆத்தரைசேஷன்லாம் இருக்கும். இப்போது நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் டிபி அப்டேட் பண்ணுறீங்க, சர்வருக்கு போஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் தான் அது அனுப்புறீங்க இல்லை வேறு ஏதோ ரோபாட் அனுப்புதுன்ட்டு அந்த சர்வருக்கு எப்படி தெரியும்? ஸோ அதுக்காக இந்த செக்யூரிட்டி ரீசனுக்காக இந்த ஆத்தரைசேஷன் டோக்கன்ஸ்லாம் நம்ம அனுப்புவோம். உள்ளே நடக்கும், எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ செக்யூரிட்டிக்காக அதை அனுப்பும்போது சர்வருக்கு தெரியும், ஓகேப்பா நீங்கள் தான் அந்த ரிக்வெஸ்ட்டாக அனுப்புறீங்க. ஸோ அதை அப்டேட் பண்ணிக்கும். வேறு எவனாவது அதே இது அனுப்புவான், அவனுக்கிட்ட ஆத்தரைசேஷன் டோக்கன் இருக்காது. அப்போ வந்து சர்வர் சொல்லுவாங்க, ஓடிடு அப்படியே எவன்டா ஹேக்கர் வேறு அப்படின்ட்டு அது சொல்லிடும். ஓகே. ஸோ அதுக்காக இந்த ஆத்தரைசேஷன் செக்யூரிட்டிக்காக நம்ம யூஸ் பண்ணுற விஷயங்கள். அண்டு திருப்பி நீங்கள் அக்செப்ட் பண்ணுற விஷயங்கள், இப்போ போஸ்ட்லாம் போடும்போது நீ எனக்கு ஜேசான் டேட்டாவை அமுச்சு விடுன்ட்டு சொல்கிறது அதுதான், ப்ளீஸ் கிவ் மீ ஜேசான் பேக் அப்படின்னு சொல்கிறது. ஓகே. அந்த கண்டென்ட் டைப் ஆத்தரைசேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அக்செப்ட். ஓகே. இப்போ சில சமயம் சில ஏபிஐஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, ஏபிஐஸ்லாம் என்னென்னலாம் நம்ம போக பார்ப்போம். அதில் வந்துட்டு ஆத்தரைசேஷன் டோக்கன் வந்து நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏபிஐ கீன்ட்டு சொல்லுவாங்க, ஆத்தரைசேஷன் சொல்லுவாங்க. பிகாஸ் செக்யூரிட்டி, கண்ட குப்பனோ இதை வந்துட்டு யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஓகே. ஸோ இப்போ ஒரு 2 கெட் ரிக்வெஸ்ட், ஒரு 2 போஸ்ட் ரிக்வெஸ்ட்டை நம்ம பண்ணி பார்ப்போம். ஸோ யூ வில் ஹேவ் ஏ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. இந்த கோட் நம்ம அப்படியே காப்பி பண்ணிப்போம். அண்ட் இந்த கோடோட கூகுள் டாக் நாம் இந்த யூடியூப் வீடியோவோட ஃபர்ஸ்ட் பின் கமெண்ட்டில் லிங்க் பண்ணியிருக்கோம், போய் பார்த்து நீங்கள் இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ முதல்ல ஒரு கெட் எக்ஸாம்பிள் நான் பண்ணுறேன், டேரெக்டாக காப்பி பண்ணுறேன். ஸோ இந்த ஃபெச் விஷயங்கள், ஓகே, அந்த ஃபெச் யூஸ் பண்ணி உள்ளே வந்துட்டு இந்த யூஆர்எல் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இட் வில் கெட். ஓகே. அதுக்கப்புறம் என்ன நடக்கணும், கெட்டு response.json நீங்கள் போகணும், கெட் ரிசல்ட், கெட் எரர் ஏதாவது இருந்தால் எரரில் போஸ்ட் ஆகும், ரிசல்ட் வந்து ரிசல்ட் போஸ்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான். ஸோ இது ஒன்றும் இல்லை, ஒரு சாம்பிள் சர்வர் JSON placeholder.typico.com posts அப்படின்ட்டு. ஸோ இந்த யூஆர்எல்ல நீங்கள் அப்படியே தூக்கி இங்கே போட்டாலும் இட் வில் ஒர்க்.
ஓகே, ஸோ வந்துருச்சு பார்த்தீங்களா, ஒரு ஜேசன் ஆப்ஜெக்டாக வருதா. இப்போ நீங்கள் யூஆர்எல் தான் போட்டிங்க, இப்போ ஜேசன் ஆப்ஜெக்டாக வருது. ஆனால் இதே இது நீங்கள் இப்போது google.com போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், www.google.com போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும், ஜேசானா வராது. பிகாஸ் அந்த ஏபிஐன்றது, அதாவது இந்த சர்வர்ன்றது ஒன்னோட ஒன்று பேசுகிறதுக்கு ஜேசானா யூஸ் பண்ணிக்கும். ஆனால் இப்போ நம்ம கூட பேசணும் அப்படின்னா அது வந்துட்டு இதுவாக தானே வரும். ஸோ இங்கேயே நம்ம கூகுளை வந்துட்டு கெட் பண்ண முடியும். ஓகே, கெட் பண்ண முடியும். ஆனால் எரர் வரும். ஏன்னா நம்ம இந்த இடத்துல கூகுள் கிட்டேருந்து ஜேசான் எதிர்பார்க்குறோம். ஆனால் கூகுள் வந்துட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்களேன், இந்த இடத்துல எரர் வரும். ஏன்னா இப்போ இது வந்துட்டு ஒரு HTML பேஜாக கொடுக்கும், அது வந்துட்டு இங்கே பிடிக்காது, இந்த ஃபங்க்ஷனுக்கு பிடிக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த ஃபங்க்ஷனை எடுத்துடலாம். ஸோ கெட் ரெஸ்பான்ஸ், அவ்வளோதான். ஸோ இதை நம்ம அப்படியே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்களா, இதுதான் கூகுளோட பேஜ். இதில் வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம் கண்டென்ட் டைப்பு HTML. நம்ம யூஸ்வலாக சர்வர் பேசும்போது அது வந்துட்டு ஜேசானாக இருக்கும். பட் இந்த டைம் வந்து இட் இஸ் HTML இல்லையா. ஸோ அந்த மாதிரி இப்போ கீ இருக்குது பார்த்தீங்களா, குக்கி இருக்குது, கீ இருக்குது, பாடி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் வரும். ஆல்ரைட், ஸோ இப்படி தான் நீங்கள் எந்த ஒரு இது கூட பேசலாம். இப்போ இந்த இது கூட வரணுன்ற அவசியம் இல்லை. யூ கேன் ஜஸ்ட் ரன் இட் லைக் திஸ், எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, நார்மலாக வந்துடும், இட் வில் ஒர்க். ஆல்ரைட், ஸோ இப்போ இது வந்து கெட்டு போஸ்ட்டும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இப்போது இதே மாதிரி ஒரு யூஆர்எலுக்கு நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ இது வந்து json.placeholderன்றது ஒரு டெஸ்ட் யூஆர்எல். ஓகே, சும்மா நம்மளாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு நான் என்ன போஸ்ட் பண்ணுறேன், நம்ம பார்த்தோம் இல்லையா, json.stringify. இந்த ஆப்ஜெக்டை நான் வந்துட்டு ஒரு இதுவாக கன்வெர்ட் பண்ணி, ஜேசான் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணி இந்த பாடியில் அமுச்சு விட்றேன். ஓகே, டைட்டில் என்ன, பிரியாணி போஸ்ட், பாடி லேர்னிங் HTTP வித் ஃபெச் இஸ் டேஸ்டி அது சொல்கிறேன். இப்போ ஹெட்டர்ஸில் வந்துட்டு வெறும் கண்டென்ட் டைப் அப்ளிகேஷன் ஜேசான். ஓகே, இப்போ இது வந்துட்டு பப்ளிக் ஏபிஐ அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். பப்ளிக் ஏபிஐனா என்ன அப்படின்னா எல்லாருமே யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் எந்த செக்யூரிட்டிக்கு இதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி நம்ம டெஸ்டிங் பர்பஸ்க்கு, நம்ம கற்றுக்கிற பர்பஸ்க்கு, எஜுகேஷன் பர்பஸ்க்கு இது வந்துட்டு ஒரு யாரோ ஒரு புண்ணியமாக பண்ணி போட்டிருக்கான் இந்த ஒரு யூஆர்எல். ஸோ அது பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் இந்த ஹெட்டர்ஸ் நம்ம அனுப்புறதுல ஜேசான்ட்டு நம்ம சொல்கிறோம், application.json. சில சமயம் நீங்கள் ப்ரைவேட் யூஆர்எல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, ப்ரைவேட் ஏபிஐஸ்லாம் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஆத்தரைசேஷன் கோடு, செக்யூரிட்டி அப்படின்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த இதுக்கு அது தேவையில்லை. ஓகே, இப்போ மெத்தட் போஸ்ட்னு சொல்லியாச்சு, பாடியில் இந்த ஜேசானை நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது ரன் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான், போஸ்ட்டோட ரிசல்ட் அதுவே வந்துருச்சு. ஓகே, இப்போ இதை நீங்கள் வந்துட்டு கெட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ப்ரௌசரில் போடுறதுன்றது கெட்டு தான். ஸோ இங்கே வந்துட்டு அந்த இதில் இருக்கிற எல்லாமே வருது பார்த்தீங்களா, மற்றவங்கெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ இப்போ இந்த யூஆர்எல்ல மற்றவங்கெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே வரும். ஸோ நம்மளது எங்கே இருக்குன்ட்டு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். மேபி சர்ச் பண்ணி பார்ப்போமா. வில் சி, பிரியாணி தானே போட்டிருக்கேன், மை பிரியாணி போஸ்ட். இது அப்படியே சர்ச் பண்ணி பார்ப்போம், இருக்கான் நம்ம அமிச்சது இருக்கான்ட்டு. ஸோ இல்லை, அது கிடைக்கிறது கஷ்டம். இங்கே எல்லாமே வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனி ஹவ் இது வந்துட்டு என்னது ஐடி 101ன்ட்டு சொல்லுது. ஸோ இது ஐடி என்னது 3. இங்கே எவ்வளோ வந்திருக்கு, 100 தான் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். 100 தான் வந்திருக்கு நம்மளுக்கு கரெக்டாக. 101. ஓ மை காட், ப்ரிட்டி பிரிண்ட் கொடுத்தா என்ன ஆகும்? ஓகே, ப்ரிட்டி பிரிண்ட் இல்லைனா இப்படி வந்துடும், ஜேசன் படிக்க புரியாத மாதிரி. ப்ரிட்டி பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக வரும். ஸோ யூ கெட்டிங் இட் ரைட். ஸோ இப்போ நம்ம அனுப்புகிறேன், மை பிரியாணி போஸ்ட் இஸ் ஐடி 101. ஆல்ரைட், திருப்பி க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். போஸ்ட் 2ன்ட்டு அப்படி போட்டு க்ரியேட் பண்ணலாம். லெட்ஸ் சி. இது வந்துட்டு 101ல் அப்படியே சேவ் ஆகிட்டே இருக்குது. ஐ டோன்ட் நோ வை. ஸோ இதுதான் HTTP. அடுத்த வீடியோவில் நீங்கள் எப்படி ரியல் APIs கூட ஒர்க் பண்ணலாம் அதை பற்றி பேச போகிறேன். திஸ் இஸ் Alex signing off. Take care guys. Bye bye. Have a good one.